அரியலூர் மாவட்டத்தில் உள்ள முந்திரி மரங்களில் மகசூல் குறைந்துள்ளதால் வேதனையில் மூழ்கியுள்ள விவசாயிகள் அரசு வீரிய ஒட்டுரக முந்திரி கன்றுகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி தான் மிகப்பெரிய ஒரு பிரதான விவசாய தொழிலாக உள்ளது. அதாவது முந்திரி பயிரை வைத்து தான் நாங்கள் ஆண்டு முழுவதும் குடும்பம் நடத்தி பிள்ளைகளை படிக்க வைத்து வாழ்வாதார மேம்பாட்டுக்காக பாடுபட்டு வருகிறோம். எங்களுடைய வாழ்வாதார நலன் கருத்தில் கொண்டும் மாவட்டத்தினுடைய விவசாய வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் இந்த அரசு எங்களுக்கும் ஊக்கத்தொகை ஆண்டுக்கு ஆண்டு முந்திரி கணக்கு வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முந்திரியானது 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த முந்திரியை சாகுபடி செய்து இவர்களுக்கு உண்டான ஒரு நிர்ணய விலையும் கிடையாது. அதற்கு உண்டான இந்த பழச்சாறு பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என்று பலமுறை நான் கூறியிருக்கின்றேன். மாவட்ட ஆட்சியரிடத்திலும் மனு கொடுத்திருக்கின்றோம். அதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கவில்லை. எனவே இந்த நடவடிக்கையானது சட்டசபையில் பேசுவதோடு சரி, முந்திரி தொழிற்சாலைக்கு பழச்சாறு பிரித்தெடுக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சட்டசபையில் பேசுவதோடு சரி, ஆனால் அது இன்று வரை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. எனவே வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த ஏரியாவுக்கு ஒரு முந்திரி பழச்சாறு பிரித்தெடுக்கக்கூடிய தொழிற்சாலையை அமைத்து தர வேண்டும் என்று மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முந்திரி விவசாயம் வெளியினால் பாதிக்கப்பட்டாலும் மழையால் பூ உதிர்ந்து பாதிக்கப்பட்டாலும் அரசாங்கம் எந்த இழப்பீடும் வழங்குறதில்ல. எல்லா பயிர்களுக்கும் காப்பீடு செய்து நிவாரணம் கிடைக்கிறது, இன்சூரன்ஸ் கிடைக்கிறது. ஆனால் முந்திரி விவசாயிகளுக்கு எந்த விதமான நிவாரணமும் வழங்குறதில்ல. தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அரசாங்கத்திடத்திலும் கோரிக்கை மனு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோல் முந்திரி சாறு பிழியும் தொழிற்சாலையும் பதப்படுத்துகிற தொழிற்சாலையும் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி அரசாங்கம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி பேசினாங்க. ஆனால் இது நாள் வரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படி பல்வேறு பாதிப்புகளுக்கு முந்திரி விவசாயிகள் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறோம்.